வணக்கம், வெல்கம் டு ராஜம் மேட்ரிமோனி. இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பிளஸ் குரு பெயர்ச்சி பலன்கள் இது ரெண்டும் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ பதில ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி தமிழ் நியூ இயர் 2024. தமிழ் புத்தாண்டு பிறக்க போது நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகளோட இந்த வருடம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கடந்த கால பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருமா, இந்த வருடத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது அமையுமா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் எனக்கு கிடைக்குமா, நான் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான எதிர்பார்ப்புகளோட இந்த வருடம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த குரோதி வருடத்துல நம்மளுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நாம எல்லாரும் ஆசைப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பிளஸ் குரு பயிற்சி பலன்களை நம்ம ரொம்ப டீட்டெயிலா இப்ப பார்க்கலாம். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட்ல ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மெத்தட் வெரி ஈஸி. ஸோ உங்களுடைய சுய விவரத்தை நீங்களே பதிவு பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ரீயா பதிவு பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்க அந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கு, வெப்சைட்டை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் தேவையோ அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். மேலும் அடுத்தடுத்து நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்றதா பிளானிங்ல இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ராஜ மேட்ரிமோனி வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. இந்த மேட்ரிமோனியல் சர்வீஸை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். முதலாவது ராசி மேஷம். மேஷத்தை பொறுத்தளவுல உங்களுடைய ராசியிலேயே குரு இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல சஞ்சாரம் செய்வாரு. அதாவது முதல் 18 நாட்கள், இந்த வருடம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து முதல் 18 நாள் மட்டும் உங்களுடைய ராசியில குரு சஞ்சாரம் செய்வாரு. கரெக்டா சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ரொம்ப சாதகமான இடத்துக்கு குரு வந்துருவாரு. அடுத்ததா கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடத்துல இருக்கும். இந்த வருடத்துல மெயினா பார்க்க வேண்டியது குரு பயிற்சி மட்டும் தான். ஏன்னா குரு பகவான் மட்டும் தான் டிரான்சிட் ஆகுறாரு. உங்களுடைய ராசியில இருந்து ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு டிரான்சிட் அப்படிங்கிறது இருக்கு. மற்ற கிரகங்கள்லாம் வக்ரம் மட்டும் ஆகுது. சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு. கரெக்டா ஆவணி 15ஆம் நாள் கும்ப ராசியிலேயே சனி பகவான் வக்ரகதி ஆவாரு. மேலும் சனி பகவானை தொடர்ந்து குரு பகவான் புரட்டாசி 22ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதி ஆவாரு. மேலும் ஐப்பசி 30ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவாரு. மேலும் தை 22ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆவாரு. இப்போ வருட பலனுக்கு மெயினா பார்க்க வேண்டிய கிரகங்கள்னா அது இந்த 4 கிரகங்களை தான். ஏன்னா இதுதான் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள்லாம் ஒரு மாதம் அப்படியே உங்களுடைய ராசியிலிருந்து டிரான்சிட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். வருட பலனுக்கு மேஜரா குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்களை வச்சுதான் வருட பலன் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. இப்போ இந்த குரோதி வருடம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குரு ஜென்மத்துல கடந்த காலம் அப்படியே ஒரு கசப்பு, பெருசா ஒரு திருப்தி இல்ல, எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் அப்படிங்கிறது தென்பட்டுக்கிட்டே இருக்கிறது. நிறைய மனக்குழப்பம், மனக்கவலை, நிறைய கமிட்மெண்ட், அப்படியே மன உளைச்சலா போகுது, அலைச்சல் அதிகமா இருக்கு, எதுல போக்கஸ் பண்றதுனே தெரியல, ஒரு தெளிவே கிடைக்கல, அப்படியே கலங்கிய மனமாவே போயிருக்கும். சோ அதுதான் ஜென்ம குரு. ஜென்மத்துல குரு இருக்கும்போது புதுசா ஏதாச்சும் குழப்பம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எந்த பாதையில பயணிக்கிறதுனே ஒரு தெளிவு இல்லாம போயிருக்கும். இப்படியே கடந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு தெளிவற்று அப்படியே போயிருக்கும். பட் ஆனா இப்போ உங்களுக்கு குரு ரொம்ப ஃபேவரா வராரு. குரு பயிற்சி அப்படிங்கிறது சித்திரை 18ஆம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வராரு. ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காலகட்டம், சிறப்பு வாய்ந்த ஒரு வருடம், முக்கியமான விசேஷங்கள் நடைபெறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு 9ஆம் அதிபதியா வந்துருவாரு, பிளஸ் 12ஆம் அதிபதியா வந்துருவாரு. இந்த குரு 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இவர் வந்து 2ஆம் இடத்துக்கு வருது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலியில நிறைய புதிய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு வீடு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெஃபினட்டா கிடைக்குது. கரெக்டா சித்திரை மாதத்தில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிச்சிரும் இப்போவே குடும்பத்துல. மேலும் குடும்பத்துல நிறைய சுப விசேஷங்கள் நடைபெறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் திருமண விசேஷங்கள் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. இதனால உங்களுக்கு சுபவிரய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு வீடு கட்டுற சம்பந்தமா சுபவிரய செலவு வரலாம். மேலும் குடும்பத்துல யாருக்காச்சும் சுப விசேஷம் சார்ந்த வகையில சுபவிரய செலவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு தேவையான சுப பொருட்களை வாங்குறது, அது மட்டும் இல்லாம அணிகலன்கள் வாங்குறது, தங்க அணிகலன்கள் வாங்குறது, சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான வருடமா இருக்கு. தங்கங்கள் குவியக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் அந்த வருடத்துல குறைய ஆரம்பிச்சிடும். குடும்பம் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு வரும். மேலும் உங்களுடைய சிந்தனையில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இப்போ ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்துடும். குழப்பம் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு வருடம். அடுத்ததான் வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த 2ஆம்
இடத்தை. ஆகவே இந்த வாக்கு சாதுரியம் இப்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை இப்ப பேசியே சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு வருடம். அடுத்ததா 6ஆம் இடத்துல கேது பிளஸ் குரு பார்வை 6ஆம் இடத்துல ரொம்ப சிறப்பு. குரு பார்வை அப்படிங்கிறது 6ல விழுறது ஒரு வகையில உங்களுக்கு ஆதாயமான பலனை செய்யுது. அதே சமயத்துல கேது அந்த இடத்துல இருக்காரு. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த 6ஆம் இடத்தை ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது நோய், எதிரி, கடன், சோ இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். இதுல கேது பகவான் வந்து அமரும் போது உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைச்சிடும். சோ ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்குன்னா சோ அதுல இருந்து நல்ல ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். மேலும் கடன் தொல்லைகள், கடன் பிரச்சனையிலிருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அதுக்கான முயற்சிகளை இந்த வருடத்துல செயல்படுத்த தொடங்குவீங்க. கடன் எல்லாம் இப்போ கட்டி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கொஞ்சம் அதிகமா ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வருடம். மேலும் புதுசா ஏதாச்சும் கடன் வாங்கணும்னாக்கா அந்த கடனும் அரேஞ்ச்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல. இந்த நேரத்துல கடன் வாங்கி வீடு கட்டுறது அப்படி இல்லைன்னா கடன் உதவியோட ஒரு சுப விசேஷங்கள் செய்யறது. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான வருடம். இப்போ நீங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா அதுக்கு கடன் உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான வருடமா இருக்கு. மேலும் நீண்ட நாள் எதிரிகள் அவர்கள்லாம் இப்போ ஒதுங்கிடுவாங்க. உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களாம் ஒதுங்கிடுவாங்க. பகைவரும் நண்பராகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வருடத்துல இருக்கும். மேலும் குடும்பங்கள் ஒன்று இணைறதுக்கான ஒரு வருடமா இருக்கும். சொந்தக்காரர்களோட இருந்து வந்த சண்டை சச்சரவுலாம் விலகி இப்ப எல்லாரும் ஒற்றுமை ஆயிடுவீங்க. சோ அதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும். அதே போல இந்த வருடத்துல இந்த போட்டி தேர்வுகள் எழுத நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். கோச்சார ரீதியா ரொம்ப ஃபேவரா இருக்கு. குரு பார்வை 6ஆம் இடத்துல, மேலும் கேது 6ஆம் இடத்துல. ஆகவே போட்டி தேர்வுல வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்துல நல்ல செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு வருடம். நிறைய எஃபோர்ட் போடுங்க. எதிரிகள் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். உங்க கூட போட்டி போடுறவங்க எல்லாம் நீங்க ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. சோ அதுக்கான யுக்தி, அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் இப்போ உங்க கையில ரெடியா இருக்கும். ஆகவே இந்த அரசு உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் இருக்கீங்க, ஏதாச்சும் போட்டி தேர்வுகள் எழுதுறீங்கனாக்கா அதுல நல்ல செய்திகள், நல்ல ஒரு வெற்றிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. குரு பார்வை 8ல பதிகிறது அப்படிங்கிறது இந்த பூர்வீக சொத்துல இருந்து வந்த வில்லங்கங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே இப்போ முடிவுக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் அஷ்டமஸ்தானத்தை குரு பாக்குறாரு. ஆகவே இந்த ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பெரிய அளவுல பிரச்சனை இருக்குனாக்கா அதுக்கெல்லாம் இப்போ ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். மேலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை சம்பந்தமான விஷயங்கள்லாம் லைஃப்ல அப்படியே கிராஸ் ஆயிட்டு போகும். பட் ஆனா எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம அழகா சேஃபா கிளியர் ஆகி வந்துருவீங்க. ஹெல்த் வைஸா இருந்த பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு வருடம். ஆகவே இந்த வருடத்துல ஏதாச்சும் அறுவை சிகிச்சை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை நீங்க மேற்கொள்ளலாம். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான வருடம். அதே போல கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அந்த அவமானங்கள், கெட்ட பெயர்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே முடிவுக்கு வரதுக்கான ஒரு சிறப்பு வருடம் அப்படின்னு நம்ம இந்த வருடத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பாக்குறது இழந்தவையை திரும்ப உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க என்னெல்லாம் கடந்த காலகட்டத்தில் இழந்தீங்களோ அதெல்லாம் இப்போ உங்க கையில திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் திருட்டு போன பொருட்கள், அந்த திருட்டு போன பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடத்துல இருக்கு. அடுத்ததா குரு பார்வை அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பாக்குறது சிறப்பு தான். இந்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனை அதெல்லாம் இந்த வருடத்துல நிறைய பேருக்கு கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், தொழில நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு தன லாபம், சோ அதெல்லாம் ஈட்டுறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும். மேலும் இந்த அரசாங்க உத்தியோகத்துல நிறைய சேஞ்சஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஃபேவரா அது கிடைக்கும். மேலும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, சோ இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேவரான வருடமா இருக்கு. ஓவராலா கெரியர் வைஸா இந்த பிரச்சனை இல்ல. மணி ஃப்ளோவும் பரவாயில்ல. மணி ஃப்ளோ ஓரளவுக்கு சிறப்பா தான் இருக்கு. பட் ஆனா விரய செலவு அப்படியே தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா விரய ஸ்தானத்துல ராகு, குரு 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. விரையாதிபதி 2ஆம் இடத்துல. ஆகவே தொடர் விரய செலவுகள், சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். ராகு ஒரு சில தண்ட விரய செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ல ராகு இருக்காரு. ஆசைகளால நிறைய விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே எதா இருந்தாலும் பெருசா ஆசைப்படாம எல்லாத்தையும் லிமிட்டா வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பு, அதுதான் சேஃப். இப்ப நீங்க ஒரு வீடே கட்டுறீங்கனாக்கா அதுல நீ எந்த அளவுக்கு சிக்கனமா அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனமா அதை செயல்படுத்தணும். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆசைகள் வர ஆரம்பிக்கும். அந்த ஆசைகள் கடன் பிரச்சனைகளை இழுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பிளானிங் மைண்ட் செட்டோட கொண்டு போனீங்கன்னா ஒரு சிறப்பான வருடமா இந்த வருடம் இருக்கும். மேலும் 11ஆம் இடத்துல சனி பகவான், 11ல சனி இருக்கிறது சிறப்பு தான். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி அவர் தான். அவர் வந்து 11ல இருக்காரு. ஆகவே உத்தியோகத்துல நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு டெஃபினட்டா இந்த வருடத்துல உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் சம்பள உயர்வு, நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் உத்தியோகத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். கடந்த காலகட்டத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இப்ப விலக ஆரம்பிக்கும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு வருடம். ஓவராலா இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த குரோதி வருடம், மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. மேஷத்தை பொறுத்தளவுல ரொம்ப ஃபேவரா இருக்கு. 12ல மட்டும் ராகு இருக்காரு, கொஞ்சம் மைனஸா இருக்கு. மற்றபடி அந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள்லாம் அப்படியே மாதத்துல அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6
to ஒரு 7 month உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஸோ அந்த டைமிங்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 1ஆம் இடத்துல இருக்கு, அதே போல 5ஆம் இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம உடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கு. இது ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம், சிந்தனையில ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் மன உளைச்சலா போற மாதிரி, ரொம்ப அலைச்சல் இருக்கிற மாதிரி, ஏதோ கொஞ்சம் படபடப்பா இருக்கிற மாதிரியான ஒரு சில சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணலாம். மேலும் இந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் பிள்ளைகளுடைய திருமண விசேஷங்கள் சார்ந்த வகையில ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். பட் ஆனா அது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப விசேஷங்கள் பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் சூதானமா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பண்றது நல்லது. அதே போல மேல் படிப்பு படிக்க நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு வருடம். படிப்பு சார்ந்த வகையில வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கும். மேலும் படித்து முடித்த உடனே நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும். சோ மாணவர்களுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. படிப்பு சார்ந்த வகையில விரை செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சிந்தனையில மட்டும் தெளிவா இருங்க. தேவையில்லாத சிந்தனைகள் நிறைய வந்துட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல கிளியரா இருந்துட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. படிப்புல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். அடுத்து அந்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சார்ந்து பார்க்கும்போது இந்த வருடத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு. ஆகவே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். பட் இருந்தாலும் ஓகே தான், எல்லாம் மேனேஜபிள் தான். இந்த சனி பகவான் குரு பகவானுடைய இந்த வக்ர காலகட்டங்கள்ல, அதாவது சனி கரெக்டா பாத்தீங்கன்னா ஆவணி 15, மேலும் குரு பாத்தீங்கன்னா புரட்டாசி 22, இந்த வக்ர காலகட்டங்கள்ல மட்டும் இந்த பொருளாதார ரீதியா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா சனி உங்களுக்கு லாபஸ்தானத்துல 2ஆம் இடத்துல குரு. ஆகவே அந்த வக்ர காலகட்டத்துல இந்த ஃபேமிலி, உங்களுடைய பேச்சு, மேலும் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, சோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா அந்த வருடம் ரொம்ப சிறப்பு தான். ஓவராலா பார்க்கும்போது மேஷத்துக்கு இந்த குரோதி வருடம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நினைக்கிற விஷயங்களை அடையிறதுக்கான ஒரு விவேகமான ஒரு மனநிலை அப்படிங்கிறதுலாம் அந்த வருடத்துல கிடைக்கும். ஆகவே கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியான பாதையை தேர்ந்தெடுத்து கரெக்டா பயணிச்சீங்கன்னா நல்ல பலன்களை இந்த வருடத்துல டெஃபினட்டா அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் ஒரு சின்னதா ஒரு அட்வைஸ், நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டே இருந்தாலும் சரி, கரெக்டா 3 வேளைக்கு சாப்பிடுங்க. உங்க ஹெல்த் மேல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தியானம், யோகா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்துங்க. சோ அதெல்லாம் ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும். நல்ல 3 வேளை சாப்பிட்டுட்டு 8 மணி நேரம் தூங்கிடுங்க. சோ அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கும். உடலும் மனமும் சரியா இருந்தாலே நீங்க சூஸ் பண்ற விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க பயணிக்கிற விஷயமும் கரெக்டா இருக்கும். சோ இதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நியூமராலஜி ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பதிவிட்டு இருக்கும். சோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ, உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ, அந்த தேதிக்கான பலன்களை போய் பாருங்க. சோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்பைன் ஆகுது, உங்க லைஃபோட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க முயற்சி பண்றேன். அப்படி இல்லைனாக்கா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. ரீசெண்டா தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுல நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்க லைஃபோட கம்பேர் ஆகுதா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், சோ இது எல்லாமே பதிவிட்டாச்சு. உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க லைஃப் பத்தின ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy, stay healthy.